கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிளை நான் டிக்ளரோ. ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ல we cannot access instance variable. Instance variable attributes no சொல்லலாம். Copy of instance variable will be created. Instance variable அப்படின்றது ப்ரோக்ராம்ல எங்க கொடுப்போம் அப்படின்னா கிளாஸ்க்குள்ள ஒரு மெத்தடுக்குள்ள ஒரு வேரியபிளை நான் டிக்ளரோ இல்ல இனிஷியலைஸோ பண்ணேன் அப்படின்னா அதுதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது வித்தின் த கிளாஸ் அவுட் மெத்தட் ஆர் பிளாக்ஸ் ஆர் கன்ஸ்ட்ரக்ஷன். ஸோ இப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது கிளாஸ்க்குள்ள நான் டிக்ளரோ இனிஷியலைஸோ பண்ணுவேன். நாட் ஓன்லி கிளாஸ்க்குள்ள இருக்கணும் கன்ஸ்ட்ரக்டர் மெத்தட் அண்ட் பிளாக்ஸ் இது எல்லாத்துக்கும் வெளியில இருந்தது அவுட் சைட்ல இருந்தது அப்படின்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். ஒரு வேரியபிளை எப்ப நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா டிக்ளரோ இல்ல இனிஷியலைஸோ பண்ணுவேன் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் ஒரு வேரியபிளோட வேல்யூ சேஞ்ச் ஆகிட்டே இருக்கு அப்படின்னா அப்பதான் அந்த ஒரு வேரியபிளை நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா செட் பண்ணுவேன். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து எம்ப்ளாயியோட நேம் அண்ட் எம்ப்ளாயியோட ஐடி இது ரெண்டுத்தையும் கெட் பண்றேன் அப்படின்னா சோ ஒவ்வொரு எம்ப்ளாயிக்கும் ஒவ்வொரு நேம் இருக்கும் ஒரு ஐடி இருக்கும். எல்லா எம்ப்ளாயிக்கும் நேம் அண்ட் ஐடி எல்லாமே சேமா இருக்குமானா இருக்காது. சோ அப்ப நான் அந்த கிளாஸ்க்கு எம்ப்ளாயின்னு ஒரு கிளாஸ் வச்சு அந்த கிளாஸ்ல எம்ப்ளாயி நேம் அண்ட் எம்ப்ளாயி ஐடி கெட் பண்றேன் அப்படின்னா ஒவ்வொரு வாட்டி ஆப்ஜெக்ட் நான் கெட் பண்ணும் போதும் ஃபர்ஸ்ட் எம்ப்ளாயியோட நேம் வேற இருக்கலாம். ஸோ எம்ப்ளாயி நேம் 1 நேம் 2 நேம் 3 அதே மாதிரி எம்ப்ளாயி ஐடி 1 ஐடி 2 ஐடி 3. சோ இந்த மாதிரி வேரியபிளோட வேல்யூஸ் இப்ப நேம்ன்ற ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் ஐடின்னு ஒரு வேரியபிள் வச்சிருக்கேன் அப்படின்னா இந்த நேம் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேல்யூ வந்து டிஃபர் ஆகுது ஐடியும் ஒவ்வொரு ஆப்ஜெக்ட்டுக்கும் வேல்யூ வந்து எனக்கு டிஃபர் ஆகுது அப்படின்னா அந்த மாதிரி டைம்ல தான் அந்த வேரியபிள் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டன்ஸா கொடுப்போம். சோ ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் எனக்கு வந்து வேரியபிளோட வேல்யூஸ் டிஃபரெண்டா இருக்கு அப்படின்னும் போது அப்பதான் வந்து இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா நம்ம கொடுப்போம். Suppose if the value of the variable varied from object to object, such type of variables are known as instance variable. ஸோ நான் கொடுக்குற ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். அந்த வேரியபிள் ஒவ்வொரு வாட்டி நான் ஆப்ஜெக்ட் யூஸ் பண்ணும்போது எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குமே வந்து அந்த ஒரே ஒரு வேரியபிள் நேம் யூஸ் பண்றேன். ஆனா ஆப்ஜெக்ட் வந்து நான் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வேல்யூஸை கலெக்ட் பண்றேன் அப்படிங்கும் போது எனக்கு ஆப்ஜெக்ட் டு ஆப்ஜெக்ட் வேரியபிளோட வேல்யூஸ் வேரி ஆகுது அப்படின்னா அப்பதான் அந்த வேரியபிள்ஸ் எல்லாத்தையும் நம்ம இன்ஸ்டன்ஸா யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் எனக்கு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும் எப்போ அது வந்து டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் will be created at the time of the object creation and destroyed at the time of the object destruction. So instance variable எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா நம்ம இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எல்லாத்தையும் எங்க கொடுப்போம் கிளாஸ்க்குள்ள கொடுப்போம் இல்லையா வித்தின் த கிளாஸ் அவுட் சைட் த மெத்தட்ஸ் பிளாக்ஸ் அண்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ எந்த கிளாஸ்க்குள்ள நான் வேரியபிள் கொடுத்துருக்கணும் அந்த கிளாஸ்க்கு எப்போ நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றனோ அப்பதான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கிரியேட் ஆகும். ஸோ அது எப்போ டிஸ்ட்ராய் ஆகும் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட் எப்போ டிஸ்ட்ராய் ஆகுதோ எப்போ அந்த ஆப்ஜெக்டும் டிஸ்ட்ரக்ட் ஆகுதோ அப்பதான் அந்த வேரியபிளும் வந்து டிஸ்ட்ரக்ட் ஆகும். ஸோ அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளோட ஸ்கோப் என்ன அப்படின்னா டோட்டலி சேம் அஸ் ஆப்ஜெக்டோட ஸ்கோப். ஓகேவா? ஸோ இப்போ ஒரு கிளாஸ்ல கிளாஸ் சாம்பிள் ஒரு கிளாஸ் கொடுத்துருக்கேன் அப்படின்னா இதுக்குள்ள பப்ளிக் ஸ்டாட்டிக் வாய்டு மெயின் ஸ்ட்ரிங் ஆஃப் ஆர்குமெண்ட்ஸ். சோ ஒரு கிளாஸ் அந்த கிளாஸ்க்குள்ள மெயின் மெத்தட் கொடுத்துருக்கேன் இல்லையா. இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது எனக்கு வித்தின் த கிளாஸ் அவுட் சைட் த மெத்தட் இல்லையா. சோ இப்போ இங்க ஒரு மெத்தட் இருக்கு கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்கு வரல நான் கொடுக்கணும். அப்ப எங்க கொடுக்கலாம் அப்படின்னா இங்க கொடுக்கலாம். சோ int a equal to 100. சோ ஒரு இன்டிஜர் வேரியபிள் நான் வந்து கிரியேட் பண்ணிருக்கேன் ஏன்னு அந்த ஏக்கு 100 அப்படின்ற ஒரு வேல்யூவையும் நான் அசைன் பண்ணிருக்கேன். ஓகேவா? சோ இப்போ இந்த a அப்படின்ற வேல்யூவை நான் பிரிண்ட் பண்ணி பார்க்கணும் அப்படின்னா என்னால டைரக்டா எடுத்து பிரிண்ட் பண்ணி பார்க்க முடியாது. ஏன்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் இது கிளாஸ் லெவல்ல இருக்கு. இதை நான் ஒரு மெத்தடுக்குள்ள எடுத்து யூஸ் பண்ணோம் அது ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள எடுத்து யூஸ் பண்ணோம் அப்படின்னா அதுக்கு கண்டிப்பா ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி ஆகணும். ஓகேவா? சோ அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இல்லாம என்னால அக்சஸ் பண்ண முடியாது. அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா நான் எப்போ அந்த கிளாஸுக்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேனோ அப்பதான் எனக்கு வேரியபிள் கிரியேட் ஆகும். சோ இப்போ நான் வேரியபிளை ஜஸ்ட் இனிஷியலைஸ் பண்ணிருக்கேன்னா இப்போ இந்த வேரியபிளை
சிஸ்டம் டாட் அவுட் டாட் பிரிண்டலன் ஏ இப்படி கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு எரர் தான் வரும். cannot find a symbol சொல்லிட்டு எனக்கு எரர் தான் வரும். ஏன்னா ஏ அப்படின்றது எனக்கு இந்த கிளாஸ் லெவல்ல இருக்கு. அதை இந்த ஸ்டாட்டிக் பிளாக் குள்ள என்னால அசஸ் பண்ண முடியாது. ஸோ அப்போ இந்த வேரியபிளை நான் எடுக்கணும், ஸ்டாட்டிக் பிளாக் குள்ள நான் எடுத்து யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த கிளாஸ்க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ கிளாஸ்க்கு எப்படி ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்? கிளாஸ் நேம் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் ஈக்குவல் டு நியூ டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர், கிளாஸோட டிஃபால்ட் கன்ஸ்ட்ரக்டர். ஸோ ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். இப்போ இங்க நான் பிரிண்ட் பண்ணும்போது வெறும் ஏன்னு கொடுக்காம ஓபிஜே டாட் ஏன்னு நான் கொடுப்போம். ஓகேவா? ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் டாட் ஏன்னு கொடுப்போம். ஸோ அப்போ ஓபிஜே அப்படின்றது எனக்கு ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த ஸ்டேட்மெண்ட் இப்போ இந்த ப்ரோக்ராம் எனக்கு ரன் ஆகும்போது எங்க ஸ்டார்ட் ஆகும்? மெயின் மெத்தட்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் இல்லையா? ஸோ மெயின்ல ப்ரோக்ராம் ஸ்டார்ட் ஆகுது. ஃபர்ஸ்ட் எனக்கு கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணியிருக்கேன். கிளாஸ்க்கு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகுது. கிரியேட் ஆனதுக்கு அப்புறம் ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட் இருக்கு. இந்த ஸ்டேட்மெண்ட்ல ஓபிஜே டாட் ஏ அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ அப்போ ஓபிஜே அப்படின்றது ஃபர்ஸ்ட் ரெஃபரன்ஸ் வேரியபிள். எதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள்? ஓபிஜே அப்படின்றது ஒரு ரெஃபரன்ஸ் வேரியபிள். எதோட ரெஃபரன்ஸ் வேரியபிள் அப்படின்னா சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். ஸோ இந்த வேரியபிளுக்கு முன்னாடி நான் என்ன கொடுத்துருக்கேன்? சாம்பிள்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ இந்த வேரியபிள் சாம்பிள் அப்படின்ற கிளாஸோட ரெஃபரன்ஸ் வேரியபிள். இந்த வேரியபிளுக்கான வேல்யூவா நான் என்ன கொடுத்துருக்கேன் அப்படின்னா ஆப்ஜெக்ட். அந்த கிளாஸுக்கு ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை தான் இந்த வேரியபிளுக்கு அசைன் பண்ணியிருக்கேன். ஸோ அப்போ எனக்கு என்ன பண்ணும் அப்படின்னா இந்த லைனு டைரக்டா சாம்பிள் அப்படின்ற கிளாஸ்க்குள்ள போகும். போயிட்டு ஓபிஜே டாட் ஏன்னு கொடுத்துருக்கேன்னா அப்போ சாம்பிள் கிளாஸ்ல ஏன்ற வேரியபிள் எங்க இருக்குன்னு பார்ப்போம். சோ ஏன்றது இங்க இருக்கா? அதோட வேல்யூ என்னது? 100. அப்போ வேரியபிள் நம்ம பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல கொடுத்தாலே என்ன பண்ணுன்னு சொல்லியிருக்கேன், அதோட வேல்யூ எங்க இருக்குன்னு பார்த்தா அந்த வேல்யூ தான் கொண்டு வந்து பிரிண்ட் பண்ணும். சோ அப்போ ஏவோட வேல்யூ 100. அப்போ எனக்கு இந்த ப்ரோக்ராமோட அவுட்புட் என்ன வரும் அப்படின்னா 100 அப்படின்றது வரும். ஓகேவா? சோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள் அப்படின்றது இதுதான். சோ எனக்கு ஒரு கிளாஸ்க்குள்ள மெத்தடுக்கு வெளியில ஒரு வேரியபிள நான் டிக்ளரோ இல்ல இனிஷியலைஸோ பண்றேன் அப்படின்னா அது இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். சோ இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிள நான் கால் பண்ணணும், நான் இன்ஸ்டன்ஸ் வேரியபிள அக்சஸ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேணும். ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் அப்படின்றது எல்லா பிளாக்குள்ளயும் அக்சஸ் பண்றதுக்கான இல்ல, ஸ்டாட்டிக்கா இருந்தா அதுக்குள்ள நான் அக்சஸ் பண்றதுக்கு கண்டிப்பா எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேணும். இல்ல நான் வச்சிருக்க மெத்தட் நான் ஸ்டாட்டிக் மெத்தட் அப்படின்னா அதுக்குள்ள நான் அக்சஸ் பண்றதுக்கு எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தேவையில்லை. We cannot access instance variable directly into the static methods, but we can access by using object reference. Okay? ஸோ ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஸ்டாட்டிக் மெத்தட்ஸ்குள்ள என்னால் டைரக்டாக அக்சஸ் பண்ண முடியாது. பட் ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் இருந்தது அப்படின்னா என்னால் டைரக்டாக அக்சஸ் பண்ண முடியும். இப்போ இதையே ஸோ கிளாஸ் 1 இதுக்குள்ள வந்து இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 கொடுத்துருக்கேன். ஸோ இன்ட்டு பி ஈக்குவல் டு 10 சொல்லிட்டு ஒரு வேரியபிள் கொடுத்துருக்கேன். இது 9 ஆகும். So system dot out dot println அதுக்கப்புறம் மெயின் மெத்தட் பப்ளிக் ஸ்டாட்டிக் void main string of arguments. ஸோ இங்கே என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒன்று இந்த மெத்தடை நம்ம கால் பண்ணலாம். மெத்தட்னா என்ன அப்படின்றத நம்ம பின்னாடி பார்ப்போம். ஜஸ்ட் இப்போதைக்கு மெத்தட்னா என்னன்றதை பார்த்துக்கோங்க. மெத்தடுன்றதும் நம்ம நார்மலாக மெயின் மெத்தட் கொடுக்குறோம் இல்லையா, இதே மாதிரி தான். ஸோ இது என்ன மெத்தட் அப்படின்னா இன்ஸ்டன்ஸ் மெத்தட். ஏன்னா இந்த மெத்தடில் நான் ஸ்டாட்டிக் அப்படின்ற கீவேர்டு ஏதாச்சும் யூஸ் பண்ணியிருக்கேன்னா இல்லை. ஸோ இது ஒரு இன்ஸ்டன்ஸ் மெத்தட். அப்போது ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்குள்ளே கால் பண்ணணும் அப்படின்னா எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் தேவையில்லை. அதுவும் ஒரே கிளாஸ்ல இருந்தால் மட்டும் தான். டிஃப்ரெண்ட் கிளாஸ்ல இருந்தால் அதுவும் வேற மாதிரி வரும். ஸோ இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இன்ஸ்டன்ஸ் மெத்தடுக்குள்ள என்னால் டைரக்டாக கால் பண்ண முடியும். இதே இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை நான் இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள கால் பண்ணோம் அப்படின்னா அப்போ எனக்கு ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேணும். இந்த இன்ஸ்டன்ஸ் மெத்தடையும் நான் கால் பண்ணணும்னா இந்த கிளாஸோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் வேணும். ஸோ இன்ஸ்டன்ஸாக இருந்தது அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸோட தான் என்னால் கால் பண்ண முடியும். ஸோ இப்போ இங்கே கிளாஸ் 1க்கு நான் ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறேன். 1 OB ஈக்குவல் டு நியூ 1 ஆஃப். ஸோ இந்த system dot out dot println b கொடுத்தா எனக்கு அவுட்புட் வராது. ஏன்னா bன்றது எனக்கு எங்க இருக்கு, இன்ஸ்டன்ஸ் வேரியபிளா இருக்கு. ஸோ அப்போ நான் என்ன பண்ணோம் அப்படின்னா ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் OB டாட் b இதான் கால் பண்ண முடியும். சரிவா? ஸோ நெக்ஸ்ட் இந்த மெத்தடையும் என்னால் கால் பண்ண முடியும். இந்த மெத்தடை கால் பண்ணோம் அப்படின்னா
ob டாட் மெத்தட்னா என்னன்றத டீட்டெயில்டா நெக்ஸ்ட் வீடியோல பார்ப்போம். ஸோ இந்த மெத்தடை கால் பண்ண அப்படின்னா மெத்தடுக்குள்ள இருக்கிறது மட்டும் எனக்கு எக்ஸிக்யூட் ஆகும். மெத்தடுக்குள்ள ஒரு பிரிண்டிங் ஸ்டேட்மெண்ட்ல பின்றதை பிரிண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ பின்றது எனக்கு ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிள். இந்த இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை இந்த பிளாக்குள்ள என்னால் அக்சஸ் பண்ண முடியும், ஏன்னா இது ரெண்டுமே இன்ஸ்டன்ஸ். ஆனா இந்த ஸ்டாட்டிக் மெத்தடுக்குள்ள டைரக்டா என்னால் பின்னு மட்டும் பிரிண்ட் கொடுத்து பிரிண்ட் பண்ண முடியாது. ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ் யூஸ் பண்ணி தான் என்னால் பிரிண்ட் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ அதுக்கப்புறம் இன்ஸ்டன்ஸ் வேரியபிளை ஆட்ரிபியூட்ஸ்னும் சொல்லலாம், ஆப்ஜெக்ட் லெவல் வேரியபிள்ஸ்னும் சொல்லலாம். இப்போ வேல்யூ வந்து நான் இனிஷியலைஸ் பண்ணியிருக்கேன். ஒருவேளை நான் வேல்யூ இனிஷியலைஸ் பண்ணலை, நான் ஒன்லி டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன் அப்படின்னா int a. ஸோ எப்படி நான் வேல்யூவை டிக்ளேர் மட்டும் பண்ணியிருக்கேன் ஒரு இன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு அப்படின்னும் போது எனக்கு என்ன ஆகும், டிஃபால்ட் வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். ஏன்னா நான் வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணிட்டேன் அப்படின்னா அப்போ எனக்கு நான் என்ன வேல்யூ கொடுத்துருக்கணும் அந்த வேல்யூ எனக்கு பிரிண்ட் ஆகும். அப்படி நான் இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா ஒவ்வொரு டேட்டா டைப்புக்கும் ஒவ்வொரு டிஃபால்ட் வேல்யூ இருக்குன்றதை டேட்டா டைப்ஸில் பார்த்துருக்கோம் இல்லையா? ஸோ அப்போது இன்ட் அப்படின்னா இன்டீசர்ன்றது ஒரு நியூமரிக்கல் வேல்யூ. ஸோ நியூமரிக்கல் வேல்யூக்கான டிஃபால்ட் வேல்யூ என்னது 0. அந்த 0வை அது பிரிண்ட் பண்ணும். ஸோ இப்போ நான் ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே system.out.printlnல op.aன்னு கொடுத்தேன் அப்படின்னா எனக்கு ஓபின்றது ஒன்னோட ஆப்ஜெக்ட் ரெஃபரன்ஸ். ஸோ ஒன்னுன்ற கிளாஸ்ல ஏன்ற வேரியபிள் இருக்கு, ஆனா அதுக்கு வேல்யூ நான் எதுவுமே அசைன் பண்ணல. அப்ப எனக்கு என்ன ஆகும் அப்படின்னா டிஃபால்ட் வேல்யூ 0 அப்படின்றது தான் இதுக்கு அவுட்புட் வரும். ஓகேவா? அப்போ அந்த டிஃபால்ட் வேல்யூ எப்படி வரும் அப்படின்னா JVM தான் ப்ரொவைட் பண்ணும். டிஃபால்ட் வேல்யூ is provided by JVM. எப்போ அப்படின்னா if we are not performing initialization. ஸோ அப்போ நான் ஒரு வேரியபிளுக்கான வேல்யூவை இனிஷியலைஸ் பண்ணலை அப்படின்னா JVM அதுக்கான டிஃபால்ட் வேல்யூவை ப்ரொவைட் பண்ணும். ஓகேவா? ஸோ அப்போ இன்ஸ்டன்ஸ் வேரியபிள்னா என்னது? For every object, copy of instance variable will be created. Okay? So instance variable அவ்வளவுதான். Okay, next is static variable.